குறைத்துக் கொண்டிருந்த தெருநாய்களை கல்லை கொண்டு கூலாக எரிந்தபடியே நடந்து செல்லும் இந்த 4 முகமுடி திருடர்களுக்கும் எந்தவித பதற்றமும் இருப்பது போல் தெரியவில்லை. இவர் வீட்டில்தான் கொள்ளையடிக்கப் போகிறோம், இதுதான் பிளான், இந்த இடத்தில்தான் நகைகள் மற்றும் பணம் உள்ளது என்ற அத்தனை விவரத்தையும் அறிந்து கொண்டு ஃபுல் சப்போர்ட்டோடு செல்வது போல் உள்ளது. கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் ஹார்ட்வேர் கடை நடத்தி வருபவர் முகமது. இவர் தனது தந்தை, மனைவி மற்றும் 2 மகள்களுடன் பீலமேடு புராணி காலனி பகுதியில் உள்ள வீட்டில் இரவில் தூங்கிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் நள்ளிரவு 1:30 மணியளவில் முகமது வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி பீரோவில் இருந்த 20 சவரன் தங்க நகைகள், வைர நெக்லஸ், விலை உயர்ந்த கைக்கடிகாரம் என 40 லட்சம் மதிப்பிலான பொருட்கள், மெக்கா செல்வதற்காக வைத்திருந்த வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் மற்றும் ரூபாய் 10 லட்சத்தையும் கொள்ளையடித்தனர். பின்னர் முகமது உட்பட 5 பேரையும் கட்டி போட்டுவிட்டு அதிகாலை 5 மணி அளவில் மர்ம கும்பல் தப்பிச் சென்றது. முகமது வீட்டின் காவலாளி விடுப்பில் இருந்ததால் தனது ஹார்ட்வேர் கடையில் பணிபுரிந்து வரும் ஒருவரை தற்காலிகமாக காவலுக்கு அமர்த்தி உள்ள நிலையில் அவரும் அறையில் தூங்கிவிட்டதாக தெரிகிறது. இதையடுத்து வழக்கம் போல காலையில் எழுந்த அந்த நபர் கட்டப்பட்டிருந்த முகமது உட்பட அனைவரையும் அவிழ்த்து விட்டார். பின்னர் முகமது அளித்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது முகமூடி அணிந்து வந்திருந்த 4 பேரும் இந்தியும் ஆங்கிலமும் சரளமாக பேசியதாக கூறிய முகமது அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்க வாய்ப்பில்லை என கூறியதாக தெரிகிறது. முகமது வீட்டில் உள்ள சிசிடிவி கேமரா கடந்த சில நாட்களாக பழுதாகி உள்ளது மற்றும் காவலாளி விடுமுறையில் உள்ளது உள்ளிட்ட விவரங்களை நன்கு அறிந்து கொண்டவர்கள்தான் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கக்கூடும் என சந்தேகிக்கும் காவல்துறையினர் முகமதுவின் ஹார்ட்வேர் கடையில் பணிபுரியும் நபர்களில் யாருக்கேனும் இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்பு உள்ளதா, முகமது வீட்டில் தங்கியிருந்த மற்றொரு கடை ஊழியர் ஏதேனும் திருடர்களுக்கு தகவல் கொடுத்தாரா அல்லது விடுமுறையில் உள்ள காவலாளி ஏதேனும் தகவல் கொடுத்து மர்ம கும்பலை வரவழைத்தாரா என போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கி உள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, கோவை மத்திய சிறையில் இருந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு விடுதலையான நபர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். காரணம், விடுதலையானவர்கள் அனைவரும் பல்வேறு வீடுகளில் புகுந்து அங்கிருந்தவர்களை கட்டி போட்டு தொடர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு கைதாகி வெளியில் வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.